Hello girls. Actually colloids அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில். ஸோ ஃபர்ஸ்ட் கொலைட்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஸோ கொலைட்ஸ் ஆர் மிக்சர்ஸ் இன் விச் மைக்ரோஸ்கோபிக்கலி dispersed insoluble particles of one substance or suspended in another substance. They are also known as colloidal solution or colloidal system. ஸோ கொலைட் அப்படின்னா ஒரு சொல்யூஷனில் இன்னொரு சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறது. ஆனால் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகாது. அங்கங்கே வந்து உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் தண்ணியில் உப்பு கலந்துட்டிங்கன்னா கலந்ததே தெரியாது. பட் தண்ணியில் வந்து நீங்கள் மணல் அந்த மாதிரி கலந்தீங்கன்னா சேறு பார்ட்டிக்கல் அங்கங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு சொல்யூஷனில் இன்னொரு சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணி அது அங்கங்கே சஸ்பெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு பேர் கொலைடல் சிஸ்டம் இல்லைனா கொலைடல் சொல்யூஷன். சரிங்களா? தென் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டிகல் சைஸ். கொலைடல் பார்ட்டிகல் சைஸ் have a diameter ranging from 1 to 1000 nanometers which is intermediate between true solution and suspension. ஸோ ட்ரூ சொல்யூஷன்னா ஃபுல்லாக கலந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறது, லைக் உப்பும் தண்ணியும். அண்டு சஸ்பென்ஷன்ஸ்னால் அங்கங்கே துகள் துகளாக நிற்கிறது. ஓகேங்களா? சரியாக கலக்காமல் விட்டுட்டா உங்களுக்கு அங்கங்கே கலங்களாக தெரியும் இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு கொலைடல் சொல்யூஷன். அதோட பார்ட்டிகல் சைஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ 1 நானோமீட்டர்னால் உங்களால் கண்ணில் பார்க்க முடியாது. இப்போ உப்பு தண்ணியில் வந்து உப்பு அங்கங்கே சஸ்பெண்ட் ஆகி இருக்கும், ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ 1 நானோமீட்டரில் வந்து 1000 நானோமீட்டர் வரைக்கும் பார்ட்டிகல் சைஸ் இருக்கும். ஸோ ஒரு சொல்யூஷனில் அது ட்ரூ சொல்யூஷனாகவும் இருக்கலாம், இல்லை சஸ்பென்ஷனாகவும் இருக்கலாம். கொலைட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்பியரன்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்னா, கொலைடல் சொல்யூஷன் கேன் பி translucent or opaque and they often appear homogeneous to the naked eyes. ஸோ கொலைடல் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு கிளியராகவும் இருக்கும், இல்லைனா லைட்டாக கலங்கின மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம கண்ணில் ஆக்சுவலாக பார்க்கும்போது அது ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் தெரியுமே தவிர அதில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரி தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, டீயில் வந்துட்டு பால் இருக்கும், சர்க்கரை இருக்கும், டீ தூள் இருக்கும். பட் உங்களுக்கு பார்க்க அது எப்படி இருக்கும்னா ஒரு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா? Then stability. Unlike suspension, colloidal particles do not readily settle down under gravity and the mixture remains stable. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிளில் மண் வந்து தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா கீழே செட்டில் ஆகிடும். பட் கொலைட் அதுக்கு பேர் சஸ்பென்ஷன். சரிங்களா? ஆனால் கொலைட்ஸில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ விட்டாலும் அது வந்து கீழே செட்டிலே ஆகாது. அங்கங்கே பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டரில் சஸ்பெண்ட் ஆகி நிற்கும். அங்கங்கே தொங்கிட்டு நிற்கிற மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் விட்டாலும். சரிங்களா? Filtration. Colloidal particles can pass through ordinary filter paper but not through semi-permeable membranes or ultra filters. ஸோ இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும், பட் நார்மல் ஃபில்டர் பேப்பரில் ஃபில்டர் பண்ண முடியாது. செமி-பெர்மியபிள் மெம்ப்ரெயின் இல்லைனா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. தென் டிண்டால் எஃபெக்ட். Colloidal solutions scatter a beam of light passing through them, making the path of light visible. This phenomenon is called Tyndall effect. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கொலைடல் சொல்யூஷன் வழியாக லைட் அடிச்சிங்கன்னா லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது, ஜிக்ஸாக் லைனில் போகும். அதாவது அங்கங்கே பார்ட்டிகல் சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்கோ அது மேலே லைட் படாமல் பக்கத்தில் எங்கே வழி இருக்கோ அது வழியாக போகும். அது வந்து ஒரு பாத் ஆஃப் லைட்டை க்ரியேட் பண்ணும். இதுக்கு பேர் டிண்டால் எஃபெக்ட். ஓகேங்களா? தென் ப்ரௌனியன் மூமெண்ட். கொலைடல் particles exhibit a continuous random zigzag movement called Brownian movement, which causes the bombardment of particles by the molecules of dispersion medium. This motion contributes to the stability of colloids. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கொலைடல் சொல்யூஷனில் பார்ட்டிக்கல் அங்கங்கே சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறது ஸ்டேபிளாக இருக்காது, அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். லைக் தண்ணியில் பாலை போட்டால் ஒரே இடத்துல நிற்காமல் அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பாலும் மூவ் ஆகும்போது ஒவ்வொருத்தர் மேலே மோதிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா பம்பார்ட்மெண்ட் நடக்கும். அந்த பம்பார்ட்மெண்ட்னால, அதாவது ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிறதுனால மறுபடியும் உங்களுக்கு அந்த இடத்துல மூமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு பால் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து உள்ள தண்ணியில் மிதக்கிற பார்ட்டிகல்ஸ் மாதிரி, தண்ணியில் கலங்கி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டுக்கு பேர் ப்ரௌனியன் மூமெண்ட். ஓகேங்களா? தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கொலைட். கொலைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இன்னொன்று டிஸ்பர்ஷன் மீடியம். அதாவது ஃபஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு சொல்யூஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸை கலக்கிறதுன்னு. ஸோ சொல்யூஷன், சப்ஸ்டன்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, டிஸ்பர்ஸ்டு மீடியம், த சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் ஆர் சப்ஸ்டண்டட் இன் எ மிக்ஸ்சர். ஸோ நம்ம எந்த
கலவையில் கலக்கிறோமோ, லைக் இப்போ உப்பும் தண்ணியும் எடுத்துக்கிட்டால் தண்ணி வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னு சொல்கிறோம், அண்ட் உப்பை வந்து டிஸ்பர்ஷன் மீடியம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எதில் எதை கலக்கிறோமோ, சஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அதாவது கலங்களாக இருக்க வைக்கிறோமோ, அதுக்கு பேர் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸு. யார் கலங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் டிஸ்பர்ஷன் மீடியம். ஓகேங்களா? ஸோ டிஸ்பர்ஷன் மீடியம் தான் சப்ஸ்டன்ஸ் த்ரூ விச் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இஸ் ஸ்ப்ரெட் ஆர் சஸ்பெண்டட். ஸோ யார் ஸ்ப்ரெட் ஆகி சஸ்பெண்ட் ஆகி நிற்கிறாங்களோ அவங்க டிஸ்பர்ஷன் மீடியம். எதில் சஸ்பெண்ட் ஆகி இருக்காங்களோ அது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். டைப்ஸ் ஆஃப் கொலைட்ஸ். கொலைட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சால், எமல்ஷன், ஏரோசால், ஃபோம், ஜெல். ஸோ சால்னா என்னன்னு பாருங்கள். இட் இஸ் அ சாலிட் particle dispersed in liquid. Example including paints, ink, gold salt, sulfur salt, muddy water. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, தண்ணியில் மண்ணை கலக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு கலங்கள் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சால். ஓகேங்களா? தென் எமல்ஷன், அதாவது சால்னா லிக்விடில் சாலிடை அங்கங்கே போட்டு கலங்கள் மாதிரி பண்ணுறது சால். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, பெயிண்ட் எடுத்து ஆக்சுவலாக தண்ணியில் விட்டிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபுல்லாக கரையாது, அங்கங்கே வந்து உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகி நிற்கும். சரிங்களா? Then emulsion, liquid droplets dispersed in another liquid where two liquids are immiscible. Example include milk and mayonnaise. So saltனா solid particles liquidல கலங்குறது, emulsionனா liquid droplets நம்ம liquidல கலக்கிறது. இங்கே வந்து எக்ஸாம்பிள் மில்க்கும் மயனீஸும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எண்ணெயும் தண்ணியும் வச்சுக்கலாம். சரிங்களா? Then aerosol, small particles of solid or liquid suspended in a gas. Example includes fog, cloud, mist and smoke. இப்போ காலையில் நீங்கள் ஒரு 5 மணி அது போல் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் மூஞ்சில் ஜில் காற்று வந்து வீசும்போது அப்படியே ஈரப்பதம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜில் காற்றுக்கு பேர் கேஸு, அதில் இருக்கிற ஈரப்பதம்க்கு பேர் லிக்விட்ஸ் இல்லைனா ஸ்மால் சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? புகைமூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு சில்னஸும் கிடைக்கும், முகத்தில் ஏதோ அடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ லிக்விடோ சாலிடோ கேஸில் சஸ்பெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது ஏரோசால். தென் ஃபோம், கேஸ் பபிள்ஸ் டிஸ்பர்ஸ்ட் இன் லிக்விட் ஆர் சாலிட். ஸோ லிக்விடோ சாலிடோ கேஸில் இருந்துச்சுன்னா அது ஏரோசால். கேஸ் வந்து சாலிட்லேயோ லிக்விட்லேயோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபோம். எக்ஸாம்பிள் விப்டு க்ரீம், ஷேவிங் க்ரீம் அண்ட் பியூமிஸ் ஸ்டோன். ஸோ நீங்கள் ஷேவிங் க்ரீம் பார்த்திங்கன்னா பிதுக்கின உடனே நுரை வரும். சரிங்களா? ஸோ அது எப்படின்னா ஒரு சாலிட் பார்ட்டிக்கலில் நிறைய கேஸை நிறைய ஃபில் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து புஃப்னு வரும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபோம்னா கேஸ் பபிள்ஸை சாலிட்லேயோ லிக்விட்லேயோ சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது foam. Then gel, liquid droplets dispersed in solid forming semi-solid. ஸோ ஜெல்ஸ் வந்து நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற க்ரீம், ஆயின்மெண்ட், பேஸ்ட் இது மாதிரி. ஓகேங்களா? லிக்விட்ஸை வந்து நீங்கள் சாலிடில் ஃப்யூஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ பேஸ்ட் வந்து ஆக்சுவலாக சாலிடாக தான் இருக்கும், அது வெளியில் வரும்போது ஒரு செமி லிக்விடில் வரணுன்னா நீங்கள் லிக்விட் அதுக்குள்ளே கலக்கணும். ஸோ லிக்விட் சாலிடில் கலந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜெல். Then solid dispersed in solid. Example colored gemstones and alloys. ஸோ நீங்கள் கலராக மீன் தொட்டிலெலாம் கலராக கல் போடுவோம் இல்லையா, அது வந்து கலராக இருக்கும் இல்லையா, அது சாலிட் dispersed with solid, அதுக்கு பேர் வந்து solid salt. Then solid foam வந்து gas bubble dispersed in solid. Example includes foam, rubber and sponge. ஸோ இப்போ நீங்கள் ஸ்பாஞ்சில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பபிள்ஸாக வெளியில் வரும். ஸோ வந்து கேஸு சாலிடில் டிஸ்பர்ஸ் ஆகி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்துட்டு சாலிட் ஃபார்ம். தென் ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன். அதுவே கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் இன்ட்ராக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. வாட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் வாட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணாததும் அப்படி சொல்லிட்டு. ஸோ லயோஃபோபிக் அண்ட் லயோஃபிலிக். Lyophilic, these are solvents loving colloids where the dispersed phase has strong affinity for dispersion medium, forming stable reversible salts. Example includes gum, gelatin and starch. ஸோ இவங்க வந்து எந்த சால்வெண்ட் கூட போடுறோமோ எது கூட கரைக்கிறோமோ அதை வந்து லவ் பண்ணி கரைவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து
சால்வெண்ட்டை லவ் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டேபிள் அண்ட் ரிவர்சபிள் சால்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் கம், ஜெலட்டின் அண்ட் ஸ்டார்ச். அதுவே லயோஃபோபிக்னா அப்படியே ஆப்போசிட்டா எதில் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த கொலைட்ஸை ஹேட் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அஃபினிட்டி, ஒரு பாண்ட் இருக்காது. அதனால் அன்ஸ்டேபிளாக உங்களுக்கு கொலைட்ஸ் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் சில்வர் அண்ட் கோல்டு. ஸோ சில்வரையும் கோல்டுன்னு நீங்கள் எதுலையாவது கலந்தீங்கன்னா அது வந்து அது கூட ஒட்டாமல் வெளியில் உருகி ஓடி வந்துடும். சரிங்களா? அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், கொலைட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நான் கொலைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஷேவிங் க்ரீம், பேஸ்ட்டு, முகத்தில் போடுற க்ரீம், அப்புறம் ஸ்பாஞ்சு, தண்ணியில் புழிஞ்சு எடுக்கிறது, அதுக்கப்புறமா டீ, இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸில் கொலைட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் யூஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். Many food items are colloids including milk, cheese, butter, ice cream, mayonnaise and desserts. ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு ஃபுட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொலைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் மெடிசனில் பார்த்தீங்கன்னா கொலைடல் சொல்யூஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் வேரியஸ் மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் ஈஸி அப்சர்ப்ஷன் பை த பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் அர்கைரால் சில்வர் சால் இஸ் யூஸ்ட் as an eye lotion and colloidal gold is used for injection. ஸோ மெடிசன்லேயும் வந்து கொலைட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஐ லோஷன்லேயும் இன்ஜெக்ஷன்லையும் சில்வரையும் கோல்டையும் யூஸ் பண்ணுறோம். தென் வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்கில் colloidal impurities in water can be removed by adding electrolytes that causes coagulation making the particles settle down. ஸோ தண்ணி வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அது கூட வேறு ஏதாவது எலக்ட்ரோலைட்ஸ் ஆட் பண்ணோன்னா அதெல்லாம் தண்ணியெல்லாம் அழுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கோஆகுலேட் ஆகி, அதாவது கொலன்னு ஆகி கீழே செட்டில் ஆகிடும். மேலே இருக்க பியூர் வாட்டரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதர் அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணோன்னா ஏர் பியூரிஃபிகேஷன், ஆர்டிஃபிஷியல் ரெயின், ரப்பர் ப்ரொடக்ஷன், டேனிங், கிளன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், இதிலலாம் வந்துட்டு நம்ம கொலைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் ப்ரிப்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். ஸோ சால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாலிட் இன் சாலிட். ஓகேங்களா? ப்ரிப்ரேஷன் ஆஃப் லயோஃபிலிக் சால்ட்ஸ். லயோஃபிலிக் வந்து சால்வெண்ட் லவ்விங்னு சொன்னோம். ஆர் ஈஸியர் டு ப்ரிப்பேர் பிகாஸ் தெர் இஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டி பிட்வீன் தி டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம். ஸோ லயோஃபிலிக் சால்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒன்றோட ஒன்று போடும்போது வந்து ஈஸியாக கலந்துரும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளி மிக்ஸ் பண்ணி ஸ்டிர் பண்ணுறோம். ஒரு சாலிடை எடுத்து லிக்விடில் சிம்பிளாக ஸ்டிர் பண்ணி முடிச்சிட்டோன்னா அது வந்து ஃபார்ம் ஆகிடும். தென் ஸ்லைட் வார்மிங் மே பி நெசசரி இன் சம் கேசஸ். ஸோ சம் கேசஸில் லைட்டாக ஹீட் பண்ணால் அது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் சால். மிக்ஸ் ஸ்டார்ச் வித் பாயிலிங் டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் ஸ்டில் கண்டினியூஸ்லி. ஸோ ஸ்டார்ச் இப்போ துணிக்கெல்லாம் கஞ்சி போட்டு துவைக்கிறாங்கன்னு சொல்கிறோங்க இல்லையா, அப்போ அந்த ஸ்டார்ச் பவுடரை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கஞ்சி தண்ணியில் துணியை வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸை போட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அவங்க ஸ்டிஃபாக இருப்பாங்க. தென் கம் சால். கிரியேட் அ கம் பேஸ்ட் பை ஆடிங் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டிஸ்டில்ட் வாட்டர் டு கம். தென் ஆட் இட் ஸ்லோலி டு வார்ம் வாட்டர் வைல் ஸ்டிரிங். ஸோ கம் சால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா கம்மை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கூட சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டு கலந்திங்கன்னா ஈஸியாக கலந்துரும் அப்படி சொல்கிறாங்க. தென் ஜெலட்டின், எக் ஆல்புமின் அண்ட் ரப்பர் சால்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் லயோஃபிலிக் சால்ட்ஸ். ஓகேங்களா? தென் லயோஃபோபிக் சால்ட்ஸ் வந்து லயோஃபோபிக்னா சால்வெண்ட்டை ஹேட் பண்ணுறவங்க. இட் இஸ் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து எது கூட போட்டாலும் அஃபினிட்டி ஸோ அவங்களுக்குள்ள அஃபினிட்டி ஒரு அட்ராக்ஷன் இருக்காததுனால அவங்க வந்து சீக்கிரம் கலங்குறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அதனால் இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான வே டு ப்ரிப்பேர் தான். பட் இருந்தாலும் அதையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன். ஃபஸ்ட்டு நல்ல சப்ஸ்டன்ஸை போட்டு கிரைண்ட் பண்ணிடுறது. ஓகேங்களா? ஒன்று லைட்டாக தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம், இல்லைனா ஹீட் பண்ணுவோம். இது வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் ஃபார் லயோஃபிலிக் சால்ட்ஸ். ஆனால் லயோஃபோபிக்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று கிரைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பெயிண்ட் இல்லைனா பிரிண்டிங் இங்க்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அரைக்கணும்னு சொல்கிறாங்க. தென் எலக்ட்ரிக்கல் டிஸ்பர்ஷன். ஒன்று மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன். ரெண்டுமே கிரைண்டிங் தான். ஒன்று மெக்கானிக்கலாக அதாவது மிக்ஸி வச்சோ இல்லை வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சோ பண்ணுறது. இன்னொன்று எலக்ட்ரிசிட்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு பேர் பிரட்டிக்ஸ் ஆர்க் மெத்தட். used for preparing salts of metals like gold, silver and platinum. ஸோ கோல்டு, சில்வர், பிளாட்டினமோட சால்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்பர்ஷனால் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் எலக்ட்ரிக் ஆர்க் ஸ்டக் பிட்வீன் மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் immersed in dispersion medium causing vaporization and condensation into colloidal particles. ஸோ இந்த கோல்டையோ சில்வரையோ பிளாட்டினமோ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் மெட்டல் எலக்ட்ரோடுக்கு நடுவில் வச்சு ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒரு ஆர்க்குனா ஒரு
தீப்பொறி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த சால்ட்ஸை வந்து உங்களுக்கு உருக்கிடும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று வேப்பரைசேஷன் ப்ராசஸ் நடக்கும், இல்லைனா காண்டன்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். தென் பெப்டைசேஷன் கன்வெர்ட் அ ஃப்ரெஷ்லி precipitated substance into a salt by adding a small amount of suitable electrolyte. The electrolytes ion are adsorbed by the precipitate, causing the particles to repel and disperse. For example, adding ferric chloride to freshly precipitated ferric hydroxide creates a ferric hydroxide salt. ஸோ பெப்டைசேஷனுங்கிறது ஏதாவது கெமிக்கலை நம்ம சால்ட்ஸ் கூட ஆட் பண்ணி சாலை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெப்டைசேஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபெரிக் ஹைட்ராக்சைட் கூட ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபெரிக் ஹைட்ராக்சைட் சால்ட் ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?